இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். குலசை ராக்கெட் ஏவுதளத்திற்கு அடிக்கல். 28ஆம் தேதி தூத்துக்குடி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சென்னை மாநகராட்சியின் பட்ஜெட்டை இன்று தாக்கல் செய்கிறார் மேயர் பிரியா ராஜன். இலங்கையில் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் 50 கிலோமீட்டர் நடைபயணம். விரைவில் மீனவர்கள் விடுவிக்கப்படுவர் என மாவட்ட ஆட்சியர் உறுதி. மதுரையில் பிரபல ரவுடியை கொடூரமாக தலையை சிதைத்து கொலை. மதுரையில் பெரும் பதட்டம். 5 மாநிலங்களில் விடுதலை சிறுத்தைகள் போட்டி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் இந்திய தலைமை தேர்தல் கமிஷனில் மனு. ஒடிசாவில் ரூபாய் 2149 கோடி மதிப்பிலான பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் நவீன் பட்நாயக். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். குலசை ராக்கெட் ஏவுதளத்திற்கு அடிக்கல் நாட்டுவதற்காக பிரதமர் மோடி 28ஆம் தேதி தூத்துக்குடி வருகிறார். 2 நாட்கள் சுற்றுப்பயணமாக பிரதமர் மோடி வருகிற 27ஆம் தேதி தமிழகம் வருகிறார். அன்று திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெறும் மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுகிறார். பின்னர் அவர் அங்கிருந்து கேரளா புறப்பட்டு செல்கிறார். 28ஆம் தேதி ஹெலிகாப்டர் மூலம் தூத்துக்குடி வருகிறார். அங்கு துறைமுகத்தில் உள்ள நிர்வாக அலுவலகத்தில் நடைபெறும் அரசு விழாவில் கலந்து கொள்கிறார். பின்னர் குலசேகரப்பட்டினத்தில் புதிய ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் பணிகளை 28ஆம் தேதி பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்கிறார். இதேபோல் ரூபாய் 550 கோடி மதிப்பீட்டில் ராமேஸ்வரம் பாம்பன் கடலின் நடுவே கட்டப்பட்ட புதிய ரயில்வே தூக்கு மேம்பாலத்தையும் பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். மிகப்பெரிய 2 திட்டங்களை தொடங்கி வைக்க பிரதமர் மோடி வருவதை ஒட்டி தூத்துக்குடியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சென்னை மாநகராட்சியின் 2024-2025 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை இன்று மேயர் பிரியா ராஜன் தாக்கல் செய்கிறார். சென்னை மாநகராட்சியின் 2024-25 ஆண்டுக்கான பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சென்னை மாநகராட்சியின் ரிப்பன் மாளிகை கூட்டரங்கில் இன்று காலை 10 மணிக்கு பட்ஜெட்டை மேயர் பிரியா தாக்கல் செய்கிறார். இதைத் தொடர்ந்து நாளை பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற உள்ளது. இதைத் தொடர்ந்து 2024-25 ஆண்டிற்கான பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். இந்த ஆண்டுக்கான பட்ஜெட்டில் பள்ளி, கல்வி, விளையாட்டு, திறன் மேம்பாடு, புதிய கட்டிடங்கள் உள்ளிட்ட பணிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் என கூறப்படுகிறது. இலங்கையில் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் ராமநாதபுரம் கலெக்டர் அலுவலகம் வரை 50 கிலோமீட்டர் நடைபயணம் புறப்பட்டனர். கடந்த 2இல் ராமேஸ்வரம் மீனவர்கள் 4வருக்கு 6 மாதம் முதல் 2 ஆண்டுகள் வரை இலங்கை நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்தது. இவர்களை விடுவிக்க கோரி ஆதார் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டையை ராமநாதபுரம் கலெக்டரிடம் ஒப்படைக்க மீனவர்கள் முடிவு செய்தனர். இதற்காக ராமேஸ்வரத்தில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் நடைபயணம் புறப்பட்டனர். 15 கிலோமீட்டர் கடந்து பாம்பன் அக்கால் மடம் சென்ற போது கலெக்டர் விஷ்ணு சந்திரன், SP சந்தீஷ் மீனவர்களை அழைத்து சமரசம் பேசினார். மீனவர்களை விடுவிக்க மத்திய, மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கிறது. விரைவில் மீனவர்கள் விடுவிக்கப்படுவர் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். இதையடுத்து போராட்டத்தை மீனவர்கள் ஒத்திவைத்தனர். மதுரையில் பிரபல ரவுடியை கொடூரமாக தலையை சிதைத்து கொலை செய்த சம்பவம் குறித்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை அனப்பானடியை சேர்ந்தவர் ராமர் பாண்டி. இவர் மீது 6 கொலைகள் உட்பட பல்வேறு வழக்குகள் உள்ளன. இந்நிலையில் கரூர் நீதிமன்றத்தில் ஆஜராகி 2 சக்கர வாகனத்தில் நண்பர் கார்த்திக்குடன் திரும்பிக் கொண்டிருந்தார். அரவக்குறிச்சியில் தடா கோவில் அருகே காரில் வந்த கும்பல் வழிமறித்து அவரை வெட்டியது. தப்பி ஓடிய ராமர் பாண்டி கீழே விழுந்தார். அவரை வெட்டி கொன்றதோடு தலையை கொடூரமாக சிதைத்துவிட்டு அக்கும்பல் தப்பிச் சென்றது. காயமுற்ற கார்த்திக் கரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளார். ஒடிசாவில் ரூபாய் 2149 கோடி மதிப்பிலான பணிகளை முதலமைச்சர் நவீன் பட்நாயக் தொடங்கி வைத்தார். ஒடிசாவின் மேற்கே பார்கார் மாவட்டத்தின் கானாபாலி நகருக்கு முதலமைச்சர் நவீன் பட்நாயக் சென்றார். அவர் ரூபாய் 2149 கோடி மதிப்பிலான 62 திட்டப்பணிகளை தொடங்கி வைத்திருக்கிறார். இது தவிர ரூபாய் 263 கோடி மதிப்பிலான 21 திட்டப்பணிகளுக்கு அவர் அடிக்கல்லும் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஒடிசாவில் தொடங்கி வைக்கப்பட்ட அனைத்து நீர்ப்பாசன திட்டங்களுக்கும் நீர்ப்பாசனத்திற்கான ஒரு வரலாற்றை உண்டு பண்ணும் என பேசியுள்ளார். 5 மாநிலங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் டெல்லியில் உள்ள இந்திய தலைமை தேர்தல் கமிஷனரில் நேற்று ஒரு மனு அளித்தார்.
அதில் நாடாளுமன்ற தேர்தலில் தங்களுக்கு பானை சின்னம் ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகம், தெலுங்கானா, கேரளா ஆகிய தென் இந்திய மாநிலங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வேட்பாளர்களை நிறுத்த உள்ளோம். எனவே எங்கள் கட்சிக்கு பானை சின்னத்தை முன்கூட்டியே ஒதுக்கி தர வேண்டும் என்கிற கோரிக்கை மனுவை தேர்தல் கமிஷனர் மனு அளித்திருப்பதாக தெரிவித்தார். பொள்ளாச்சி நல்லம்பள்ளி பகுதியில் காலியாக உள்ள இடத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழங்க கோரி சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் மனு அளித்தனர். பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். அதில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக கோயில் திருவிழாக்கள் நடத்தும் மைதானமாகவும் இளைஞர் விளையாட்டு திடலாகவும் பயன்படுத்தி வந்த இடத்திற்கு தனிநபர் ஒருவர் பட்டா கேட்டு விண்ணப்பித்துள்ளார் என்றும் இதற்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் பட்டா வழங்கக்கூடாது என்றும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இடத்தை வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் வருவாய்த்துறையினரை முற்றுகையிட்ட ஊர் பொதுமக்கள் காலி இடத்திற்கு பட்டா வழங்கக்கூடாது என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பொள்ளாச்சி வட்டம் நல்லாம்பள்ளி கிராமத்திலேருந்து வந்திருக்காங்க ஊர் பொதுமக்கள், ஒன்றிய தலைவர், ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற உறுப்பினர்லாம் வந்திருக்கிறேங்க. அங்கே ஒரு காலியாக சுமார் 40 வருஷமாக ஒரு பொது இடம் இருந்ததுங்க. அந்த பொது இடத்த நம்ம ஏதாவது ஈமக்காரியங்கள் நடக்கிறக்கோ இல்லை கோயில் திருவிழா நடக்கிறக்கோ பயன்பாட்டில் வச்சுட்டு இருந்தோம்ங்க. திடீர்னு அந்த இடத்த தனிநபர் ஒருக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்குறாங்க. அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. அது ஊர் பொது பயன்பாட்டுக்கு இருக்கணுங்கிறதுக்காக இதை ரத்து பண்ணுறதுக்காக நான் இன்னைக்கு சப் கலெக்டர் மனு கொடுக்க வந்திருக்கேன். கோவை அருகே ஆயுர்வேத மருத்துவரின் வீட்டில் தங்க நகை மற்றும் பணத்தை திருடிய பணிப்பெண்ணை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவை தடாகம் அருகே பன்னிமடை பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமார் பாரதி தம்பதியினர் ஆயுர்வேத மருத்துவர்களாக உள்ளனர். இவர்கள் வீட்டு வேலைக்காக சின்ன தடாகம் பகுதியைச் சேர்ந்த பாரதி என்ற பெண்ணை பணியமர்த்தி உள்ளனர். இந்நிலையில் அடிக்கடி வீட்டில் இருந்த பணம் மற்றும் நகைகள் காணாமல் போனதால் பணிப்பெண் பாரதி மீது சந்தேகம் கொண்ட அவர்கள் தொடர்ந்து பாரதியை கண்காணித்து வந்துள்ளனர். இந்நிலையில் முத்துக்குமார் மற்றும் பாரதி வெளியில் சென்றுவிட்டு மீண்டும் வீட்டிற்கு வந்து படுக்கை அறையின் பீரோவின் எதிரே உள்ள மேல் சிலாபில் மறைத்து கொண்டனர். அங்கு வந்த பணிப்பெண் பாரதி பீரோவில் இருந்த 10 கிராம் தங்க நகை மற்றும் 34,000 பணத்தை திருடியுள்ளார். இதனை மறைந்திருந்து செல்போனில் வீடியோ பதிவு செய்த அவர்கள் பாரதியை கையும் களவுமாக பிடித்து தடாகம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அதன் பின்னர் தடாகம் காவல்துறையினர் பாரதியை கைது செய்தனர். நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி திருச்சியில் அதிமுக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வரும் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி திருச்சி மாநகரில் அதிமுக மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பாசறை செயலாளர் எலியாஸ் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் இளைஞர் பாசறை மாநில செயலாளர் பரமசிவம், திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளர் சீனிவாசன், மாநில அமைப்பு செயலாளர் ரத்தினவேல், ஜெயலலிதா பேரவை மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். கூட்டத்தில் மாநில பேரவை துணை செயலாளர் கவுன்சிலர் அரவிந்தன், எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட செயலாளர் முத்துக்குமார், நிர்வாகிகள் வனிதா, வெங்கட் பிரபு, நசீமா ஃபாரிக் உட்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மாநில செயலாளர் பரமசிவம் பேசினார். அப்போது மக்களுக்கு நிறைய திட்டங்களை கொடுத்தது அதிமுக ஆட்சியில்தான் என்பதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் பணியில் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறையை சார்ந்த இளைஞர்கள் செயல்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கையில் உள்ளார் என்றும் மாநில செயலாளர் பரமசிவம் தெரிவித்துள்ளார். விவசாயிகளை கொச்சைப்படுத்தி பேசும் அமைச்சர் ஏவா வேலுவை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என வலியுறுத்தி வந்தவாசி அடுத்த மேல்மா சிப்காட் எதிர்ப்பு இயக்க விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்துள்ளனர். கடந்த வாரம் சட்டப்பேரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு பேசும்போது அமைதியான வழியில் போராடிய விவசாயிகளை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளவர்கள் யாரும் விவசாயிகளே இல்லை என்றும் 2 கிராம மக்கள் மட்டுமே போராடுகிறார்கள் என்றும் தொடர்ந்து பொய்யாக பேசியதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர். மேலும் போராடும் விவசாயிகளை கொச்சைப்படுத்தி பேசும் அமைச்சர் ஏவ வேலுவை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் எனவும் உடனடியாக மேல்மா சிப்காட் திட்டத்தை கைவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தி சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து விவசாயிகள் மனு அளிக்க திட்டமிட்டுள்ளனர். இந்நிலையில் காவல்துறையினர் முதலமைச்சரை சந்திக்க அனுமதி வழங்கும் வரை திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த மேல்மா சிப்காட் எதிர்ப்பு இயக்க விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்துள்ளனர். ஷாருக் கான் நாயகனாக நடிக்கும் லயன் திரைப்படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொள்வதற்காக நடிகை நயன்தாரா மும்பைக்கு சென்றார்.
இயக்குனர் அட்லியின் இயக்கத்தில் ஹிந்தி நடிகர் ஷாருக் கான் நடித்த ஜவான் படம் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி வெளியானது. அதில் நடிகை நயன்தாரா, விஜய் சேதுபதி ஆகியோர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைந்ததைத் தொடர்ந்து மீண்டும் ஷாருக் கானுடன் நயன்தாரா இணைந்து நடிக்கும் லயன் என்ற திரைப்படத்தை அட்லி இயக்க உள்ளார். இந்நிலையில் நடிகை நயன்தாரா லயன் திரைப்படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொள்வதற்காக சென்னையில் இருந்து விமானம் மூலம் மும்பை புறப்பட்டு சென்றார். மேற்கு தாம்பரம் ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் மாணவர்களின் புதுமை கண்டுபிடிப்புகள் குறித்த கண்காட்சி நடைபெற்றது. சென்னை அடுத்த மேற்கு தாம்பரத்தில் செயல்படும் ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் லியோ முத்து உள் விளையாட்டு அரங்கில் மாணவர்களின் புதுமை கண்டு பிடிப்பின் போட்டிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கல்விக் குழும முதன்மை செயல் அதிகாரி சாய் பிரகாஷ் லியோ முத்து தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் 1700 மாணவர்கள் பங்கேற்று 575 புதுமை கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தினர். அதனையடுத்து 20 வயதிற்கு மேற்பட்ட தொழில் வல்லுநர்கள் நடுவர்களாக பங்கேற்று மாணவர்களின் கண்டுபிடிப்புகளை ஆய்வு செய்து சிறந்த கண்டுபிடிப்புகளை தேர்வு செய்தனர். இந்த கண்காட்சியில் சாய்ராம் கல்விக் குழும தலைவர் சாய் பிரகாஷ் லியோ முத்து, கல்லூரி முதல்வர் முனைவர் பொற்குமரன், முனைவர் பழனிக்குமார், முதன்மை தகவல் அதிகாரி நரேஷ்குமார், இயக்குநர் சதீஷ், மேலாண்மை இயக்குநர் முனைவர் மாறன் உட்பட ஆசிரியர் பெருமக்கள், மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழுப்புரத்தில் ஏரி, குளங்கள், கிணறுகளில் பிடிக்கப்பட்ட 33 ஆமைகளை பறிமுதல் செய்த வனத்துறையினர் 4 சிறுவர்களை கைது செய்தனர். விழுப்புரத்தை அடுத்த பாணாம்பட்டு பிரிவு சாலை அருகே வனத்துறையினருக்கு வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் வனத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது அந்த பகுதியில் 4 சிறுவர்கள் கையில் சாக்கு பையுடன் நடந்து வந்ததை கண்டனர். அவர்களை அழைத்து விசாரித்ததில் முன்னுக்கு பின் முரணான பதில் அளித்தனர். அதனையடுத்து ஏரி, குளம், கிணறுகளில் பிடிக்கப்பட்ட 33 ஆமைகளை பறிமுதல் செய்து 4 சிறார்களையும் வனத்துறையினர் கைது செய்தனர். அப்போது மான் வேட்டையாடுவதற்கு இணையான குற்ற செயல்களில் ஆமை கடத்துதலும் ஒன்று என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் வங்கி கணக்குகளை முடக்கிய மத்திய பாஜக அரசை கண்டித்து சேலத்தில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினரின் வங்கிக் கணக்குகளை வருமான வரித்துறையினர் முடக்கியதை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் பல்வேறு பகுதிகளில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சேலம் செவ்வாய்ப்பேட்டையில் உள்ள BSNL அலுவலகம் முன்பு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மாவட்ட தலைவர் பாஸ்கரன் தலைமையில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காங்கிரஸ் கட்சியினரின் வங்கிக் கணக்குகளை முடக்கிய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் தேர்தல் நன்கொடையாக பத்திரம் மூலம் பாஜக அரசு பல கோடிக்கான தொகுதியை பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டினர். ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திண்டிவனம் அடுத்த பெருமுக்கலில் கல்வாரி தொழிலாளர்கள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அதிகாரிகள் யாரும் கண்டுகொள்ளாததால் சாலை மறியலில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த பெருமுக்கலில் ஏராளமான தனியார் கல்குவாரிகள் செயல்பட்டு வருகின்றது. இந்த கல்குவாரிகளில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து பொதுமக்களில் 2வது நாளாக டிப்பர் லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் நலசங்கத்தினர் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களை கல்குவாரி உரிமையாளர்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தாததால் நாளை முதல் சாலை மறியலில் ஈடுபட போவதாக கல்குவாரி தொழிலாளர்கள் அறிவித்துள்ளனர். சேலம் இளம்பிள்ளையில் நடைபெற்ற உலக சாதனை நிகழ்ச்சியில் 5ஆம் வகுப்பு மாணவன் கண்களை கட்டிக்கொண்டு 1051 பஞ்ச் செய்து உலக சாதனை படைத்துள்ளார். சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அரசு துவக்கப்பள்ளி வளாகத்தில் பாரம்பரிய கலைகளின் சங்கமம் சார்பில் கராத்தே பயிற்சியாளர் சேலம் கராத்தே நடராஜன் தலைமையில் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 5ஆம் வகுப்பு மாணவன் நந்தகுமாரன் கண்களை கட்டிக்கொண்டு கால்களை அகற்றி அமர்ந்தபடி 1 மணி நேரம் இடைவிடாது 10,051 பஞ்ச் செய்து வேர்ல்ட் சூப்பர் டேலண்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட் என்ற அமைப்பில் உலக சாதனை படைத்தார். உலக சாதனை படைத்த மாணவனுக்கு வேர்ல்ட் சூப்பர் டேலண்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட் அமைப்பின் சார்பில் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர்.
திராவிட மாடல் ஆட்சியில் ஓட்டை உடைசல் பேருந்துகள் இயக்கப்படுவதாக உத்திரமேரூரில் பயணிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டினர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பேருந்து நிலையத்திலிருந்து மாவட்ட தலைநகரான காஞ்சிபுரத்திற்கு தினமும் காலை முதல் இரவு வரை இயங்கும் அரசு பேருந்துகளில் 1000க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் உட்பட வேலை நிமித்தமாக பல்லாயிரக்கணக்கான பயணிகள் பயணம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் உத்திரமேரூர் பேருந்து நிலையத்தில் வந்தடைந்த பேருந்தில் காஞ்சிபுரம் செல்வதற்காக பயணிகள் படிக்கட்டில் ஏறிய போது திடீரென படிக்கட்டின் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள இரும்பு தகடுகள் உடைந்தது. இதனை கண்ட அரசு பேருந்தின் நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் இது குறித்து உத்திரமேரூர் பணிமனை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தனர். மேலும் சுதாகரித்துக் கொண்ட நடத்துனர், ஓட்டுநர் ஆகியோர் காஞ்சிபுரம் வரை இயக்கப்படாது எனவும் ஓரிக்கை பணிமனை வரை பயணிக்கலாம் எனவும் பேருந்து பயணிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். இதனால் பேருந்து விபத்து தவிர்க்கப்பட்டது. இதனிடையே திராவிட மாடல் ஆட்சியில் ஓட்டை உடைசல் பேருந்துகள் இயக்கப்படுவதாக பயணிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டினர். மஞ்சூர் கோவை மலைப்பாதையின் சாலையில் வாகனங்களை வழிமறித்த யானை கூட்டத்தை வனத்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் காட்டுப்பகுதியில் விரட்டினர். நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் கோவை மலை பாதையில் உள்ள சாலையில் உலா வந்த காட்டு யானை கூட்டம் வாகனத்தின் எதிரே வந்ததால் வனத்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் ஓசை எழுப்பி காட்டுப்பகுதியில் விரட்டினர். இப்பாதையில் கடந்த 2 வாரங்களாகவே காட்டு யானைகள் அடிக்கடி வாகனங்களை வழிமறித்து வருகிறது. இதனால் வாகனத்தில் செல்பவர்கள் யானைகள் அருகில் சென்று புகைப்படங்கள் எடுக்க வேண்டாம் என வனத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தி வருகின்றனர். திண்டிவனம் அடுத்த தீவனூரில் நடைபெற்ற தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கட்சி தொண்டர்கள் மொட்டையடித்து அஞ்சலி செலுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தீவனூரில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் நினைவேந்தல் நிகழ்ச்சி மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது. கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் சுந்தரேசன் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேமுதிக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மொட்டையடித்துக் கொண்டு விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களை ஒன்றிய செயலாளர் முருகன், மாவட்ட நிர்வாகி பாலு மகேந்திரன் ஆகியோர் வரவேற்றனர். முன்னதாக கட்சி கொடியை ஏற்றி வைத்து திண்டிவனம் செஞ்சி சாலையில் மௌன ஊர்வலம் சென்றனர். நிகழ்ச்சியில் தேமுதிக மாவட்ட பொருளாளர் தயாநிதி, ஒன்றிய செயலாளர்கள் பெருமாள், புண்ணிய கோட்டி ராஜ்குமார், செல்வம், பாலசுந்தரம், கனகராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் ஒன்றிய அவைத்தலைவர் TC முருகன் நன்றி தெரிவித்தார். நிகழ்ச்சியின் இறுதியில் 1000 பேருக்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் அறுசுவை விருந்து வழங்கினார். புல்லரம்பாக்கம் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பூதூர் கிராமத்தில் செயல்படும் தொடக்கப்பள்ளியின் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. திருவள்ளூரை அடுத்த புல்லரம்பாக்கம் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட புதூர் கிராமத்தில் ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் ஆண்டு விழா பள்ளியின் தலைமை ஆசிரியர் நிர்மலா, உதவி ஆசிரியர் வசந்தி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. விழாவின் தொடக்கத்தில் தமிழ்நாட்டின் கலாச்சாரமான பரதநாட்டியம் நடைபெற்றது. அதனையடுத்து பாஞ்சாலி சபதம் நாடகத்தின் வாயிலாக தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக கூடாது எனவும், கொடிகாத்த குமரன் நாடகத்தின் மூலம் இந்தியாவின் ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையிலும் நாடகம் நடைபெற்றது. அதன் பின்னர் குழந்தைகளுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, நாடகம் என பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. இதில் தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். மேலும் தனியார் பள்ளிகளின் கட்டண கொள்கையை மையப்படுத்தி பள்ளி சிறுவர்கள் கணவன் மனைவி வேடமிட்டு நடத்திய நகைச்சுவை நாடகம் பெற்றோர் மற்றும் பொதுமக்களிடையே பலத்த கைத்தட்டல்களை பெற்றது. மேலும் பள்ளி குழந்தைகள் தங்களது பெற்றோர்களை முன்னிலைப்படுத்தும் வகையில் பாடல்கள் வாயிலாக மரியாதை செலுத்திய நிகழ்வு பார்வையாளர்கள் அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்தது. விழாவில் வட்டார கல்வி அலுவலர்கள் வீரராகவன், மல்லிகா, வட்டார வள மேற்பார்வையாளர் மிகாவேல், ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ்வாணன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். இதில் துணைத் தலைவர் மனோகரன், ஆசிரியர் பயிற்றுனர் தமிழரசி, பள்ளி மேலாண்மை குழு தலைவி நவீன்லா தினேஷ், இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் ஸ்வேதா எழில் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கொருக்குப்பேட்டையில் பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறில் ஒருவரை தாக்கிய 2 நபர்களை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை கொருக்குப்பேட்டை மன்னப்பன் தெருவில் வசித்து வரும் நிதிஷ் என்பவர் பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பாலாஜி என்பவரிடம் ரூபாய் 4000 கடனாக வாங்கி உள்ளார். இதனையடுத்து சில தினங்களுக்கு முன்பு நிதிஷ் பாலாஜியிடம் கடனாக வாங்கிய 4000 ரூபாய்க்கு 3000 மட்டும் திருப்பிக் கொடுத்துள்ளார். இந்நிலையில் நிதிஷிடம் பாலாஜி மற்றும் அவரது நண்பர் கணேஷ் மீதி கடன் தொகை 1000 கேட்டு தகராறு செய்துள்ளனர். அப்போது ஆத்திரமடைந்த பாலாஜியும் அவரதுடைய நண்பரும்
அருகில் இருந்த பீர் பாட்டிலை எடுத்து நிதிஷை தாக்கியுள்ளனர். காயமடைந்த நிதிஷை அக்கம் பக்கத்தினர் மீட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் நிதிஷை தாக்கிய இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். குலசை ராக்கெட் ஏவுதளத்திற்கு அடிக்கல். 28ஆம் தேதி தூத்துக்குடி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சென்னை மாநகராட்சியின் பட்ஜெட்டை இன்று தாக்கல் செய்கிறார் மேயர் பிரியா ராஜன். இலங்கையில் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் 50 கிலோமீட்டர் நடைபயணம். விரைவில் மீனவர்கள் விடுவிக்கப்படுவர் என மாவட்ட ஆட்சியர் உறுதி. மதுரையில் பிரபல ரவுடியை கொடூரமாக தலையை சிதைத்து கொலை. மதுரையில் பெரும் பதட்டம். 5 மாநிலங்களில் விடுதலை சிறுத்தைகள் போட்டி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் இந்திய தலைமை தேர்தல் கமிஷனில் மனு. ஒடிசாவில் ரூபாய் 2149 கோடி மதிப்பிலான பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் நவீன் பட்நாயக். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.